சிலருடைய வாழ்க்கையில் இந்த இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தரித்திரம், இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் ரொம்ப சோகமாக நான் பார்க்குறேன், துக்கமாக நான் இருக்கிறேன், நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன், இந்த குழந்தை தான் என்னுடைய நஷ்டத்துக்கு காரணம், இந்த பொண்ணு தான் என்னுடைய நஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னெல்லாம் கூட உங்களை நிறைய பேர் வந்து பழி சொல்லலாம். உங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களை அவங்க வச்சிருக்கலாம். நீ எங்கே போனாலும் உருப்படாது, நீ எது கை வச்சாலும் அது ஆகாது, நீ முதல்ல கை வைக்காத, நீ முதல்ல செய்ய போகாத. ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் இப்படி இருக்காங்க. அவங்கள விட மாட்டாங்க. நீ செய்ய வேண்டாம், நீ செய்யறது எல்லாமே அப்படிதான் போகும். உங்களுக்கு கூட சில நேரங்கள் அப்படி இருக்கலாம். அதற்காகவே நீங்க உங்களை நிறைய பேர் ஒதுக்கலாம். பாஸ்டர், உண்மையில நான் என்ன ஒதுக்குறேன் பாஸ்டர், ஏன்னா என்னுடைய மேல ஒரு முத்திரையை நிறைய பேர் குத்தி இருக்காங்க. நீ எது செஞ்சாலும் நல்லா வராது, நீ ஃபர்ஸ்ட் செய்யாத, நீ தூரத்துல நில்லு, நானே என்ன ஒதுக்குறேன். ஆனால் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் இருக்கிற பல பரிசுத்தவான்களுக்கு ஜனங்கள் எல்லாரும் அதை அங்கீகரித்ததை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் இவங்கன்னு சொன்னதெல்லாம் என் தேவன் மாற்றி இருக்கிறார். நானும் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிக்கிறேன், என் மேலே எத்தனை பேர் முத்திரை குத்தி இருக்கிறார்கள். டீச்சர் முத்திரை குத்தி இருக்கிறாங்க, அம்மா அப்பா முத்திரை குத்தி இருக்கிறாங்க, வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்க முத்திரை கொடுத்திருக்காங்க. இப்படிதான் நீ வரப்போற, இதுதான் உன் எதிர்காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறேன். நானே சில நேரங்களில் ஐயோ நம்ம இப்படிதான் ஆயிரோமோ அப்படின்னு எல்லாம் நான் நம்பி இருக்கிறோம். ஆனா மனிதர்களுடைய அங்கீகாரத்தை எல்லாம் கர்த்தர் குலைத்து போட்டார், கர்த்தர் அழித்து போட்டார். அவர்கள் சொன்னதை எதையுமே கர்த்தர் நிறைவேற்றவில்லை. கர்த்தர் அதற்கு தலைகீழாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு தெரியாது, யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு தெரியாது. உன் தலை மேல இருக்கிற அந்த முத்திரையை, அவங்க உங்களுக்காக சொன்ன அந்த வார்த்தையை, பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேன்சல் பண்ணி அவங்க கண்களுக்கு முன்பாகவே உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். ஓ, அவர்கள் ஒரு நாள் வந்து சொல்ல போகிறார்கள், நாங்க கெஸ் பண்ணது தப்பா போச்சு, நாங்க சொன்னது தப்பா போச்சு, நாங்க சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்க சொன்னது சரியில்லை, நாங்க சொன்னது மாதிரி நடக்கல, உனக்கு வித்தியாசமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடந்தது என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள். ஆமோதிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஏசப்பா பார்த்து சொல்றேன், நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பெலத்தோட சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். பெலத்தோட சொல்லுவோம், ஆண்டவரே நாங்க நம்புறோம். ஹல்லேலூயா. கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி நம்முடைய திருச்சபைக்கு வந்து ஒரு 8 மாத வயத்துல அவர்கள் கர்ப்பிணியா இருக்கும்போது அழுதாங்க. என்ன அழுதாங்க அப்படின்னா, அவர்களுக்கு 4 பிள்ளைகள், அதுல 3 பிள்ளைகள் பெண் குழந்தைங்களா பிறந்துச்சு. 4வது ஒரு குழந்தை அவங்களுக்கு, அவங்க கணவனார் சொல்றாராமா, நீ வந்து நீ அந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்றெல்லாம் பார்க்க கூடாது, நமக்கு எந்த பிள்ளையை கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் ரட்சிக்கப்படாத மனுஷன் சொல்றாராமா, உன்னுடைய தலையில வந்து பொட்ட குழந்தைன்னு தான் எழுதியிருக்கு, ஆண் பிள்ளை நீ பிறக்காது, உனக்கு இதுவும் பாரு பொட்ட குழந்தை தான் உனக்கு, நீ அதோட என்ன வந்து கழட்டி விட்டுட்டு அவ்வளவுதான், நீ போயிரு, நீ வேற இடத்துக்கு போயிரு, நான் வேற ஒரு திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிஸ்டர் வந்து அழுகுறாங்க, ஃபாதர் நான் என்ன பண்றதுன்னே தெரியல, என் கணவனார் இதுவும் ஒருவேளை பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னா அவ்வளவுதான், என்னை வீட்டை விட்டே அனுப்பிடுவாரு. என்னட்டு அவர் சொல்றாரு, நீ உனக்கு அதுதான் நடக்க போகுது, அவர் வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டாரு இதுதான் உனக்கு அப்படின்னு. எனக்கும் சிம்டம்ஸ் வந்து அப்படிதான், இதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது மாதிரி தான் இருக்குன்னு. ஆனா மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த 4வது குழந்தையை கர்த்தர் அவங்களுக்கு ஆண் குழந்தையாய் கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க, நான் அதை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன், என் கணவன் ரட்சிக்கப்பட்டாலும் படலானாலும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப நம்முடைய தெய்வம் சில நேரத்துல நமக்காக பரிதபிக்கிறவர், நம்ம தலை மேல மற்றவங்க சொன்னது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிற கர்த்தர். உனக்கு திருமணம் நடக்காது என்று சிலர் சொன்னார்களா? இல்ல இல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஜாம் நான் சொல்றேன், அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஆச்சரியமாய் அற்புதமாய் அநேக கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில அவர்களுடைய குடும்பத்திலெல்லாம் நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதற்கு சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை பார்த்து யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு முத்திரையை குத்தி இருக்கிறார்களோ, நான் நம்புகிறேன் அதை எல்லாவற்றையும் உடைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் வார்த்தையை கர்த்தர் திரும்பி போட செய்து சாட்சியாய் நிறுத்துவார். நம்புறவங்க 2 கையை மேல உயர்த்தி சத்தமா இது உங்க வார்த்தை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. பலத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் பயனுள்ளதா இருக்கும். இந்த ஜெபம் உங்களுக்கு, இந்த விசுவாசம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கர்த்தர் மாற்றுவார். வேற எந்த சிந்தைக்கும் வைக்காதீங்க. சத்தத்தை உயர்த்தி
உயர்த்தி, இயேசுவே நான் நம்புறேன், இப்பொழுது உனக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த தாக்கீதை கர்த்தர் உடைக்கிறார். உன் பிள்ளையின் தலையின் மேல எழுதப்பட்டிருக்கிற அந்த தாக்கீதை கர்த்தர் உடைக்கிறார். பலர் உன்னை பார்த்து சொல்லி இருக்கலாம், உங்க அம்மா அப்படி, உங்க அப்பா அப்படி, உன் குடும்பம் அப்படி, உன் பிள்ளைகளும் அப்படித்தான் ஆக போகிறார்கள். இல்லை, கர்த்தர் இப்பொழுது உன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் ஒரு மாற்றத்தை சொல்ற. சுதந்திரிக்கிறேன்னு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சுதந்திரிக்கிறேன்னு. எல்லாரும், எல்லா தகப்பனும் எல்லா தாயும் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிங்கள், தன்னுடைய மகனுக்காக ஜெபிங்கள். உன் சொந்தங்கள் பேசின வார்த்தை நடக்க போவதில்லை, உன் நண்பர்கள் பேசின வார்த்தை நடக்க போவதில்லை, நீர் பேசின வார்த்தை நடக்க போவதில்லை. அந்த முத்திரையை உடைக்கிற கர்த்தர் அவர். ஹalleluya. உடைக்கிற கர்த்தர் அவர். ஆமென். ஹalleluya. சத்தமாய் ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஒரு வெற்றியோடு போங்க. என் அப்பாவோட அது முடிஞ்சிருச்சு, என் தாத்தாவோட அது முடிஞ்சிருச்சு, என் அம்மாவோட அது முடிஞ்சிருச்சு, அந்த சாபம் இனி எனக்கு பின்தொடராது என்று நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தர் அதை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், நீங்க நம்புறீங்களா? நீங்க இன்னைக்கு நம்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னையிலிருந்து நான் ஜெபம் பண்ண போறேன் பாஸ்டர், என் பையனுடைய தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண போறேன், என் பொண்ணுடைய தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் அவன் மேல போடப்பட்டிருக்கிற எல்லா முத்திரையும் கர்த்தர் உடைச்சு, கர்த்தர் எனக்கு வெற்றியா என்ன நிறுத்த போறார். என் மகளை நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்க கண் ஆச்சரியப்படும். இந்த திருச்சபை பெரிய திருச்சபையாய் மாறும்போது நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஆமோதிக்கிறீர்களா? இன்னொரு ஜெபம் கூட ஏறெடுக்க போறோம். என்னமோ ஆவியானவர் என்னை ஜெபிக்கும்படியாகத்தான் ஏவுகிறார். நம்முடைய மக்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற முத்திரையை ஆண்டவர் இன்னைக்கு உடைப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். ஹalleluya. ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்க போறார். தைரியம் இல்லாதவர்களுக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சுகம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க போகிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறப்போகிறது. சாப கட்டோட இருக்கிற குடும்பத்திற்கு அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போறாரு. குழந்தை பாக்கியம் நம்முடைய திருச்சபைக்கு கடந்து வர போகிறது. திருமண தடைகள் மாறி எல்லாருக்கும் ஒரு திருமண வாழ்க்கையில கர்த்தர் ஈடுபட பண்ண போகிறார். அந்த கடன் பிரச்சனை என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புறீங்களா? அப்படியே இருக்கிற வண்ணமாகவே எல்லாரும் ஸ்தோத்திரம் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து வந்த வார்த்தை. ஹalleluya, ஹalleluya. மாற்றுகிற கர்த்தர். சிஸ்டர் நல்ல சத்தமாய் ஏசப்பா சமூகத்தில், ஓ ஹalleluya, அந்த முத்திரையை நான் உடைக்கிறேன், அந்த ரப்பர் ஸ்டாம்பை நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால மனிதர்கள் சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை நான் உடைத்து நான் ஜெபிக்கிறேன். உங்க மனசுல இருக்கிறதே நீ முதல்ல உடைச்சுங்க, உடைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. பாஸ்டர், நானும் அப்படித்தான் இருக்கிறேன். என் பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படித்தான் ஞாபகம் வருது. என் பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன், ஐயோ இவ இப்படி ஆயிட்டாளே, இப்படி போயிருவாளோ, இந்த மாதிரி அவ எதிர்காலம் ஆயிருமோ. இல்ல இல்ல, கர்த்தர் உன் சிந்தனையே மாற்ற வல்லவரா இருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசமுள்ள கல்லுகளாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த தாக்கீதுகள் எல்லாம் உடைக்கிறதற்கு என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Thank you Jesus. Thank you Holy Spirit. இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருகிறவர். ஓ, நொறுங்குண்டதையும் நறுங்குண்டதுமான இருதயத்தினுடைய காயத்தை கட்டுகிற கர்த்தர். ஹalleluya. நிறைய பேருடைய மனதில் அடித்தளங்களிலே இருக்கிற அந்த வேதனைகளை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர். Thank you Jesus. Thank you Jesus. மனிதர்களும் தலைவர்களும் இல்லையா நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தினவர்களும் போடுகிற சகல முத்திரைகளையும் உடைக்கிற கர்த்தராயிருக்கிறார். ஹalleluya. நம்ம பலர் எழும்பி சாட்சி சொல்ல போகிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாய் மாறப்போகிறது. இந்த நாள் நீங்கள் எழுதி வைக்கிற ஒரு நாளாய் மாறப்போகிறது. அன்றைக்கு நான் ஜெபித்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்ல போகிறீர்கள். ஹalleluya. இங்க நிற்கிற ஒரு சிலர் ஒருவேளை, பாஸ்டர் தெரியாதனமா நான் அவசரப்பட்டு ஒரு இடத்துல என்னுடைய பிரச்சனையை சொல்லிட்டேன், என்னுடைய சூழ்நிலையை அவங்களுக்கு சொன்னேன், ஆனா இப்பொழுது அவர்கள் என்னை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், நான் மாறிட்டேன். ஆனால் இப்போவும் அவங்க என்ன அப்படி தான் பார்க்குறாங்க. என் மேனேஜர் என்ன அப்படி தான் பார்க்குறாரு, என் வீட்டுக்கார அம்மா என்ன அப்படி தான் பார்க்குறாங்க, என் வீட்டுக்காரர் அப்படி தான் என்ன பார்க்குறாரு. என் மேலே ஒரு முத்திரையே குத்திட்டாங்க. நீ கெட்டவா, நீ நல்லவா இல்லை, நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணுவ அப்படின்னு என் மேலே முத்திரையே நான் எப்படி நிரூபிக்கிறது, எனக்கு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல பாஸ்டர், நான் எதை சொல்லி நிரூபிக்கிறது அப்படின்னெல்லாம் யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அவங்க குத்துன அந்த முத்திரையை கர்த்தர் உடைச்சு நீங்கள் நீதிமான் என்கிறதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்.